இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பன்சி ரவை வச்சு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இந்த டிஃபன் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷ் ஒன்று பண்ணியிருக்கேன். வெங்காயம் வேர்க்கடலையை வச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த டிஃபன் ரெசிபியை தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி. வளர்கிற பசங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த டிஃபனை செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் நிறைய பன்சி ரவை எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு சம்பா ரவை மாதிரியே இருக்கும். ஆனால் சம்பா ரவைக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது நல்ல எல்லோ கலரில் இருக்கும். சம்பா ரவை லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ரைட் சைடில் வச்சுருக்கிறது வீட் ரவை, லெஃப்டில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பன்சி ரவை. ரெண்டுக்குமே டேஸ்ட்டு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது பன்சி ரவை. நீங்கள் பன்சி ரவை இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வீட் ரவை கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை பன்சி ரவையை வச்சு உப்புமா செய்யலாம், இட்லி, தோசை எல்லாமே செய்யலாம். ரொம்ப அருமையாக வரும். இப்போ இந்த பன்சி ரவை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தூசெல்லாம் நிறைய இருக்கும், அதுக்காக தான் கழுவுறது. இப்போ கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ரவை முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா ஊறட்டும். கட்டாயமாக 1/2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்போ நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு சைடிஷ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சைடிஷ் ரெடி பண்ணுறதுக்கு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுறேன். 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாதிரி வரணும், நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கங்க. சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும், இதுக்கு மேலே வதக்க தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். புளி கரைச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மிளகாய் புளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டுட்டு மிளகாய்த்தூள் புளியெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிளகாய்த்தூள் அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பராக குக் ஆகிருக்கு. மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை, வெறும் மிளகாய்த்தூள் மட்டுமே போதும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இங்கே பொடிச்ச வேர்க்கடலை நான் சேர்த்துக்கிறேன், வறுத்த வேர்க்கடலை. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வேர்க்கடலை மசாலா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கட்டாயமாக சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கு வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. நான் எடுத்து நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது ஊற வைங்க. இப்போ நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி வடிகட்டிடுங்க, இவ்வளோ தண்ணி தேவைப்படாது அரைக்கிறதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க.
கொரகொரப்பாலாம் அரைக்க வேணாம், நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டு வந்துடுங்க. அதே போல் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன், பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா தோசை கரெக்டாக வராது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவை அளந்து அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அரிசி மாவு கரைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா ரவையை அரைச்சதுமே அரிசி மாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரிசி மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீளவாக்கில் நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட அளவுகள்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நான் கலந்து விட்டுக்கிறேன். சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்த பொருளை சேர்க்குறேன். நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்துருந்தீங்கன்னா எல்லா பொருளையும் மொத்தமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை நான் 2 கைப்பிடி நிறைய சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதே போல் கசூரி மேத்தி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கட்டாயமாக முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எல்லா கீரையுமே இந்த மாவு கூட சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கேரட் துருவல் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதே போல் முருங்கைக்கீரையை வதக்கிட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம். நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரையோட இலைகள் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அதில் மாவு சேர்த்து நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள், அப்போ தான் கீரையெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த சைடும் குக் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நான் திருப்பி விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்ல மணமாக இருக்கும். சம்பார் ரவைக்கும் இந்த பன்சி ரவைக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் 2 டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது போல் நிறைய இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கட்டாயமாக இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.